திருப்பலி முன்னுரை. தாழ்ச்சியே மாட்சி என்ற தலைப்பில் சிந்திக்க இந்ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உணர்விலும் ஆன்மீகத்திலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புவதில்லை, தாழ்ச்சியோடு வாழவே விரும்புவார்கள். தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அணிகலனாய் கொண்டவர்களின் வாழ்க்கை ஆசீரால் மிளிர்கிறது. தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே கடவுளின் மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. தாழ்ச்சி நம்முடைய நன்மதிப்பை உயர்த்துகிறது. தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல, அது மகிழ்ச்சியான வாழ்வின் திறவுகோல். மதிப்பும் மரியாதையும் நாம் கேட்காமலே கிடைப்பதற்கு தாழ்ச்சி என்ற பண்பு நமது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும். நம்முடைய விருந்துகளில் பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இறைவனின் பிள்ளைகளான ஏழைகள், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது நாம் பேறு பெற்ற மக்களாக மாறுகிறோம். மனத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அனைத்து மக்களோடும் சமத்துவ உறவில் நிலைத்து ஏழைகளோடு தோழமை கொண்டு வாழ்ந்து விண்ணகத்தின் முன் சுவையை இம்மன்னக மக்களும் சுவைக்க உதவுவோம். தாழ்ச்சி என்ற பண்பால் இந்த அகிலத்தையே வென்ற ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி தாழ்ச்சியோடு வாழ்ந்து மாட்சி அடைய வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். எங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலரே, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலரே, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலரே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியினில் கலந்திடவே ஊர்வலமாய் ஒன்று கூடி வந்தோம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலி கருத்துக்கள். அரசகுழி ராயப்பா குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து செல்வராயர்
காணிக்கை மேரி, சின்னப்பராஜ் மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சௌரிமுத்து குடும்ப உறுப்பினரின் உடல் நலத்திற்காகவும், பேர குழந்தைகளின் உடல் சுகத்திற்காகவும், கல்லேரி குடும்பம், சமணசுநாதன், வனத்தாயி, இயேசுதாஸ், ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி முத்து குடும்பத்தில் மரித்த சிறில் ரூபன், டோனி லாரா, கிறிஸ்டோபர் மற்றும் மரித்த யாரும் நினையாத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி தொண்டான் குடும்பத்தில் மரித்த எமிலி என்கின்ற லூர்து மேரி, அந்தோணி ஜான் பிரிட்டோ, பெரிநாயகம், பெரிநாயகம்மாள், சலேத் மேரி, அந்தோணிசாமி, கூனங்குறிச்சி செல்வமுத்து, லூர்து மேரி, பனிக்கன்குப்பம் சோசை அமலநாதன், ஜோஸ்பின் சகாய செல்வராணி, இருப்புக்குறிச்சி அந்தோணிமுத்து ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மரித்த மாசில்லாத குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பி. அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித உத்திரி எண்ணெய் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், பேர குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அரசக்குழி முத்து குடும்பத்தில் மரித்த திவ்யநாதன், ஞான சௌந்தரி ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி முன்சீப் குடும்பத்தில் மரித்த ஜான்பால், ஜோசப் ராஜ் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி தொண்டான் குடும்பம் செல்வராஜ், ஜோசப் கிங்ஸ்லின் அவர்களின் 40ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பங்கு மக்களின் உடல் நலத்திற்காகவும், பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அரசக்குழி முத்து குடும்பம், இயேசுதாஸ், ரோசா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அரசக்குழி முத்து குடும்பம், பிரகாஷ், ஜெனிஃபர் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடித்தமைக்கு புனித உத்திரை அன்னைக்கு நன்றி திருப்பலியாகவும், பிரகாஷ் அவர்களின் உடலுள்ள நலனுக்காகவும், இவர்களது பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும், அரசக்குழி முன்சீப் குடும்பம், சௌரிமுத்து ஆசிரியர், இருதயமேரி, லூர்துசாமி, ஜான்சிராணி, மோட்சராக்கினி மற்றும் மரித்த யாரும் நினையாத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி ராயப்பா குடும்பம், பவுல் கிரேசி குடும்ப நலனுக்காகவும், எல்லாம் அல்ல இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அரசக்குழி முன்சீப் குடும்பம், அருட் சகோதரி ஜோஸ்பின் ராணி, அந்தோணி மேரி, லூசியா கிருஷ்ணா, அந்தோணிசாமி, கிறிஸ்டின் அம்மாள், சூசை, ஆரோக்கியம்மாள், குழந்தைசாமி, சௌரியம்மாள், மறுவாய் மரியநாதன், ஜெயமேரி, ஞான அந்தோணி மற்றும் குடும்பத்தில் மரித்த சகல ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அரசக்குழி தொண்டான் குடும்பம், ஆரோக்கியதாஸ், இருதயமேரி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், இவர்களின் உடல் நலத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியின் நாளத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும், கால்நடையில் நலனுக்காகவும், அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவைக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஓற்றும் தூய்மையின் தொடக்குமாறு தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருமூலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, வாழ்வளிக்கும் அருள் ஊற்றி நம்மளை புதுப்பித்தருளும். இத்தண்ணீர் நாங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவா கெலிசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினாய் என் மேல் தெளிப்பே, ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நாடும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க
சித்தத்திற்கேற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இயேசு புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோருக்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வேன். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. செபைப்பமாக. ஆற்றல் வாய்ந்த வள்ளலை இறைவாம், சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியவற்றை பராமரித்து பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மேலும் இத்திருப்பலியானது அரசகுழி முத்து குடும்பத்தில் மரித்த ஏ அந்தோணிசாமி அவர்களின் மரித்த 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மேலும் ஏ அந்தோணி, மரியக்கண்ணு, திவ்யநாதன், ஞான சௌந்தரி, ஜெசிந்தா மேரி, கிருஷ்ணா மேரி, இருப்புக்குறிச்சி ஆரோக்கியராஜ், வானதி ராயபுரம், ஜோசப், பொறுமைநாதன் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசக முன்னுரை. தாழ்ச்சி உள்ளவர்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் பேறு பெறுகின்றனர். தன்னை தாழ்த்தி கொள்பவர்களுக்கு இறைவனின் முன்னிலையில் பரிவு கிடைக்கிறது. நாம் செய்வது அனைத்தையும் ஆண்டவருக்காக பணிவோடு செய்ய வேண்டும் என்று முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. வீண் பெருமைகளை விடுத்து நல்ல மனிதர்களாக வாழ அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17 முதல் 18, 20 மற்றும் 28 முதல் 29 முடிய. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 68. அனைவரும் பாட வேண்டிய பதில். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு. நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர். மகிழ்ந்து கொண்டாடுவர், கடவுளை புகழ்ந்து பாடி அவரது வல்ல பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயரா. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர்.
பொறுமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தி. வறண்டு போன நிலத்தை மீண்டும் பலமாக்கினி. உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீ நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீ. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீ. ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீ. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்வில் எந்த பொருளையும் உயிர்களையும் மனிதர்களையும் அற்பமாக பார்க்காமல் அற்புதமாக பார்க்கும்போது இறைவன் மாற்றி அடைகின்றார். பணத்தையும் பதவியையும் வைத்து மதிப்பு கொடுக்காமல் ஏழைகள், இல்லாதோர், இயலாதோர் அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்வோம். நமது இதயத்தை தூய்மையாக்கி புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய கிறிஸ்துவின் முன்னிலையில் மகிழ்வோடு நிற்க அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 18 முதல் 19 மற்றும் 22 முதல் 24 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சூழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்று நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1:7 முதல் 14 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரை அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் யாவரும் உயர்த்த பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். இயேசுவின் இந்த கூற்று, இயேசுவின் இந்த போதனை மனித வாழ்வினுடைய அடிப்படையோடு ஒப்பிட்டு சிந்திக்கிற போது அதை நம்மால் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. ஒரு விருந்தினர்கள் விருந்து கொண்டாடுகிற போது அல்லது ஒரு முக்கிய சுப நிகழ்ச்சி நடக்கிற போது யாரும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது கிடையாது. நம்மால் முடிந்த அளவுக்கு நாமும் நன்றாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு நல்ல நன்மதிப்போடு சென்று அந்த விருந்து படைப்பவர்களிடம் சென்று நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். நமக்கும் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். ஆனால் இயேசுனுடைய போதனை, நீங்கள் முதன்மையான இடத்தை தேடாதீர்கள், கடைசி இடத்திற்கு போங்கள், அப்பொழுது நீங்கள் உயர்த்த பெறுவீர்கள் என்று சொல்லுகிற இயேசுனுடைய இந்த போதனை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. விருந்து என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலும் சரி, இன்று நம்முடைய வாழ்வில், நம்முடைய கலாச்சாரத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சமூகத்திலும் சரி, எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் அல்லது துக்க காரியமாக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே கடைசியில் நாம் கொடுப்பது விருந்து. இந்த விருந்து என்பது உறவின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. எதற்காக நாம் விருந்து கொடுக்கிறோம்? கல்யாண வீட்டில் எதுக்கு நீங்கள் விருந்து கொடுக்குறீங்க? கல்யாணம் நடத்துறீங்க, எதுக்கு நீங்கள் வீட்டை விருந்து போடுறீங்க? வரவங்க மொழி எழுதிட்டு போக வேண்டியது தானே. முழுமை, மகிழ்ச்சி, உறவு. ஆனால் இந்த கல்யாண விருந்து இருக்குதே, தெரியாதவங்க கூட வந்துட்டு மொழி எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சொந்தக்காரன் பங்காளின்னு சொல்லி சில உறவுகள் இருக்கிறதே, அவனுக்கு முறையாக பத்திரிக்கை வச்சிருக்கணும். அப்படியே பத்திரிக்கை வச்சு அவன் சாப்பாட்டுக்கு வந்து மொழி எழுத வந்துட்டு மொழி எழுதிட்டு அவன் சாப்பிட்டு போகிறானா கவனிக்கணும். ஒருவேளை அவனை யாரும் கண்டுக்காம எப்பா சாப்பிட்டு பண்ணு சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நீங்கள் ஒழிஞ்சிங்க. என்னை பார்த்து யாரும் சாப்பிட கூப்பிடவே இல்லை, நான் வந்து மொழி எழுதுற, என்னை யாரும் கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய
கூச்சல் போட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடுவார். அதுவும் பங்காளி, சொந்த பங்காளிக்கு தான் நாம் பத்திரமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். விருந்து நடத்துகிறப்ப தெரியாதவங்களாம் மட்டும் வந்துட்டு வச்சுட்டு போயிட்டு ஒன்று வருஷத்தில் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடாம போனால் கூட அவங்க சண்டை போட மாட்டாங்க மற்றவங்களாம். ஆனால் தெரிஞ்சவங்க வந்து சாப்பிடாம போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அது பெரிய பிரச்சனையாயிடும் விருந்தில். எனவே விருந்து என்பது நம்முடைய உறவின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், பலத்தின் அடையாளம். அப்படிதான் அன்று முதல் இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே நற்செய்தியிலே ஒரு பரிசேயருடைய தலைவன் இயேசுவை விருந்துக்கு கூப்பிடுறான். இயேசு என்ன பங்காளியா, உறவினரா? இயேசுவை விருந்துக்கு கூப்பிடுறான். என்ன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவா, பங்காளி உறவை வலுப்படுத்துவதற்காகவா? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்காக இயேசுவை கூப்பிடுறான்? நான் பரிசேயர்களுக்கெல்லாம் தலைவன், என் வீட்டில் எவ்வளவு செல்வம் இருக்கிறது, நான் எவ்வளவு செல்வம் படைத்தவன், பணக்காரன், என்னை நம்பி எவ்வளவு பணக்காரர்கள் இந்த விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் காட்டுவதற்காக, பெருமை அடைவதற்காக இயேசுவை விருந்துக்கு கூப்பிடுறான். இவன் எப்படி சத்து வித்தியாசமான இருக்கிறான் பார்த்தீங்களா? நாமெல்லாம் எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு மொழி எழுதிட்டு வாழ்த்திட்டு போனால் போதும். இன்னைக்கு கல்யாண வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போங்க என்பதற்கு அது ஒரு அடையாளம் இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு மணமக்கள் நல்லா இருங்கப்பா அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறது இருக்குது. ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பிரியாணியில் ஒரு பீஸும் இல்லை, குருமாவில் உப்பு இல்லை அப்படின்னு குறை சொல்கிறவங்களும் உண்டு. இன்னைக்கு நல்லா மூக்க முடிக்க சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு அந்த வார்த்தையை சொல்கிறது, பிரியாணியில் பீஸ் இல்லை, குருமாவில் உப்பு இல்லை. பிரியமானவர்களே, உறவை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள் எளிதிலே. விருந்து என்பது உறவின் அடையாளமாக இருக்கின்ற பட்சத்தில் அதை எளிதாக உதாசீனப்படுத்தி விட முடியும் இப்படி சின்ன சின்ன வார்த்தைகளால். இங்கே அப்படிப்பட்டது ஒரு நிகழ்வை இந்த பரிசேயன் தலைவனுடைய வீட்டில் நடக்கிறது பாருங்கள். இயேசுவை விருந்துக்கு கூப்பிடுறான். உறவுக்காக அல்ல, மகிழ்ச்சிக்காக அல்ல, தன்னுடைய பெருமைக்காக அழைக்கிறான் அந்த பரிசேய தலைவன். அங்கே அந்த விருந்தினர்கள் மத்தியில் யாரெல்லாம் முதன்மையான இடத்தில் அமர்கிறார்கள், யாரெல்லாம் கடைசியான இடத்தில் அமர்கிறார்கள் என்று இயேசு உற்று நோக்குகிறார். அங்கே இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் இயேசுவை உற்று நோக்குகிறார்கள். இயேசு எங்க போய் உட்காரார், இயேசு யாரை பார்க்கிறார், யார்கிட்ட பேசுறார், என்ன பேசுறார், ஏது பேசுறார் அப்படி என்று இயேசுவை எல்லோரும் உற்று நோக்குகிறார்கள். அந்த இடத்துல இயேசு சொல்ற வார்த்தை மிக மிக கவனிக்கத்தக்க வார்த்தை. என்ன சொல்றார்? நீ செல்வம் படைத்தவர்களையோ, உன் சொந்த பந்தங்களையோ, மாமன் மச்சான்களையோ, பங்காளிகளையோ, உறவினர்களையோ அழைக்க வேண்டாம். ஏன் அவங்களை அழைக்க வேண்டாம்? இன்னைக்கு அவன் மொழி எழுதுனா நாளைக்கு நீ அவன் வீட்டில் போய் மொழி எழுதுவ. கைமாறு கைமாறு, கொடுக்கல் வாங்கல் சரியா போயிடும். இது இப்படி இவர்களை அழைக்க வேண்டாம். மாறாக கைமாறு செய்ய முடியாத அனாதைகளையும், ஏழைகளையும், கைவிடப்பட்டவர்களையும், பார்வையற்றோரையும், கால் ஊனமுற்றோரையும் உன் விருந்துக்கு அழை. காரணம், அவர்களால் செய்ய எதுவும் இல்லை, கைமாறு செய்வதற்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது இப்படி செய்தால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? நேர்மையாளர்கள் உயிர்த்தெழுகிற போது உனக்கு கைமாறு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேர்மையாளர்கள் உயிர்த்தெழுகிற போது உனக்கு கைமாறு கிடைக்கும் சொல்றார் இயேசு. எனவே கைமாறு செய்ய முடியாதவர்களுக்கு நாம் செய்கிற போதுதான் நமக்கு கைமாறு இயேசுனுடைய பார்வையில் விண்ணகத்தில் நாம் செல்வம் படைத்தவர்களாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். எனவே பெரிய பெரிய விருந்துகளில் நாம் முதன்மையான இடத்தை தேடுபவர்களாக அல்லாமல் நாம் நம்மை தாழ்த்தி கொள்பவர்களாக மாற வேண்டும் என்பதை தான் இயேசு இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்கிறார். அன்னை மரியாளும் இப்படிதான் தன்னை தாழ்த்தி கொண்டார். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனால் கடவுள் எல்லோருக்கும் மேலாக அன்னை மரியாளை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்ன ஃபீஸ்ட்? யார் சொல்லுவா? ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்ன ஃபீஸ்ட்? யாருக்குமே தெரியல. அன்னைக்கு பிரசங்கம் வேற வச்சேன். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஜான் மரிய வியானியுடைய ஃபீஸ்ட்.
புனித ஜான் மரிய வியானி. அவர் யாருன்னா பங்கு தந்தையினுடைய பாதுகாவலர். பங்கு தந்தையினுடைய பாதுகாவலர் ஜான் மரிய வியானி. இவரை பற்றி சொல்லுகிற போது இவர் ஒரு பெரிய எழுத்தாளர் கிடையாது, பெரிய மறைவல்லுனர் கிடையாது. புனித அகுஸ்தினார், புனித அக்வினாஸ் தோமையாரை போல மறைவல்லுனரும் கிடையாது. எண்ணற்ற நாடுகளுக்கு சென்று போதித்து மறைசாட்சியராக மரித்தவரும் கிடையாது, ரத்தம் சிந்தியவரும் கிடையாது. ஒரு சாதாரண எளிமையான ஒரு பங்கு தந்தையாக வாழ்ந்தவர். இவரை கழுதை என்று, ஒன்றுக்கும் உதவாத கழுதை அப்படின்னு சொல்லி அவரை அழைப்பார்கள். ஒன்றுக்கும் தெரியாத கழுதை என்று சொல்லி இந்த ஜான் மரிய வியானி அழைப்பார்கள். அப்போது அப்படி அழைக்கிற போதெல்லாம் ஜான் மரிய வியானி என்ன சொல்வாராம், அருட்தந்தை, இந்த கழுதை தான் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு உரியவனாக வாழ்ந்தால் போதும், உனக்கு நான் கழுதையாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்குவாராம். ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து, சாமி இவன் வீட்டில் அடங்கவே மாட்டுறான், இவனை எப்படியே சாமியார் ஆக்கிடு சாமி, வீட்டில் அடங்கவே மாட்டுக்கிறான், இவனை எப்படியே சாமியார் ஆக்கிடுங்க. வீட்டில் அடங்காதவனும் படிக்க முடியாத பையனை கூட்டு வந்து சாமியார் ஆக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நல்லா படிக்கிற பையன், ஒழுக்கமாக இருக்கிற பையனை கூட்டு வந்து தான் சாமியாரை படிக்க அனுப்புவாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது, சொல் பேச்சை கேட்க மாட்டான், எப்படியாவது இவனை சாமியார் ஆக்கிடுங்க சாமி. அப்படி இந்த ஜான் மரிய வியானி படிப்பிலே பெரிய வல்லுனர் கிடையாது, படிப்பாளி கிடையாது. எனவே எல்லா பாடங்களிலும் தோல்வி அடைந்த மாணவர் படிக்கிற போது, ஆனால் ஆண்டவரிடம் கொண்டிருக்கின்ற உறவை இவர் பல பெற்றிருந்தார். தாட்சி என்பதை ஆடையாக அணிந்திருந்தார். எனவே ஆண்டவரிடம் இவர் தாட்சியாக இருந்த காரணத்தினால் இவர் மாட்சி பெறும் அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். எனவே தாட்சியுடையோர் வீழ்ச்சி அடைவதில்லை, தாழ்ச்சியினால் மாட்சி அடைய முடியும் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகம் அழகாக சொல்கிறது. மேன்மை அடைய தாழ்ச்சியே சிறந்த வழி என்று சொல்கிறது நீதிமொழிகள் புத்தகம். ஒருவன் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறது. அப்படி தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் என்னதான் கிடைக்கும்? தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு நீதிமொழிகள் புத்தகம் அழகாக சொல்கிறது. 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது. பைபிள் வச்சிருக்க எடுத்து படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, தாழ்ச்சி உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் கொள்கிறவர்களுக்கும் கிடைக்கும் பயன் என்ன தெரியுமா? செல்வமும் மேன்மையும் நீடிய ஆயுளும் கிடைக்கும். செல்வமும் மேன்மையும் நீடிய ஆயுளும் கிடைக்கும் என்று நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆனால் அந்த தாழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியுமா? பலர் கூடியிருக்கிற நேரத்தில், பெரியவர்கள் கூடியிருக்கிற நேரத்தில் சிலர் நம்மை பற்றி திடீரென்று விமர்சனம் வைக்கிற போது தாட்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. கடினமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டது போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். வின்சென்ட் தே பால், அருட்தந்தை வின்சென்ட் தே பால், ஒவ்வொரு பங்கிலும் வின்சென்ட் தே பால்னு ஒரு மரியாயின்சனை போல ஒரு சபை வைத்திருப்பார்கள். வின்சென்ட் தே பால் என்பது ஏழை எளிய மக்களுக்காக உதவுகின்ற ஒரு சபை. இந்த வின்சென்ட் தே பால் என்பவர் ஒரு அருள் பணியாளர். அவர் தன்னுடைய பெயரிலேயே அதை ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு சபை தொடங்கினார். இந்த அருள் பணியாளர் ஒரு முறை அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பங்கு தளத்திலே அலுவலகத்திலே அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தாய் தன் மகளை அழைத்து கொண்டு அந்த சாமியாரை பார்க்க வராங்க. வின்சென்ட் தே பால் சாமியாரை பார்க்க வராங்க. சாமியாரை பார்த்து, சாமி, என் மகளுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சாமி, என் மகளுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்க வராங்க. அப்பொழுது சாமியார் சொல்றார், சரிம்மா பார்க்கலாம், நான் யோசித்து விட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சாமியார் சொன்னார். உடனே அந்த தாய்க்கு கோபம் வந்து விட்டது. நான் வேலை கேட்டு வந்தேன்,
சரி பார்க்கலாம் போன்றாரே, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி கோபம் வந்து அந்த தாய் என்ன செய்தால், அந்த பங்குசாமியோடைய மேசையில் இருந்த இந்த கண்ணாடி பேப்பர் வெயிட் கல் மாதிரி அந்த கல்லை எடுத்து அந்த சாமியாரை நெத்தியில் அரைஞ்சிட்டான். சாமியாருக்கு நெத்தியில் ரத்தம் கொட கொடன்னு கொட்டுது. எல்லாம் அந்த பங்கு ஆஃபீஸ் இருந்தவங்களாம் ஓடி வந்து சாமியாரை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. அப்போ அந்த சாமியார் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், இந்த தாய்க்கு அவருடைய மகன் என் மேல் எவ்வளவு பாசத்தை பாருங்கள் என்று சொன்னாராம். அந்த தாய்க்கு அவருடைய மகன் மேல் என் மேல் எவ்வளவு பாசத்தை பாருங்கள், கல்லை எடுத்து என் நெற்றியிலே எரிகிறார், எவ்வளவு பாசத்தை பாருங்கள் என்று சொன்னாராம். இப்படி நம்ம சொல்ல முடியுமா? உத வாங்கிட்டு இன்னைக்கு யாராவது இப்படி உத வாங்கிட்டு, ஐயோ இந்த தாய் இப்படி அடிச்சாரே, இந்த தாய்க்கு எவ்வளவு பாசத்தை பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? முதல் நீ என்ன சொல்லுவியான்னு கேட்குறாரு. இங்கே ஒரு அண்ணன் என்ன சொல்றாரு, சாமி நீ சொல்லுவியா? உன்னை யாராவது இப்படி கல்லை எடுத்து அடிச்சா இந்த தாய்க்கு இவ்வளவு பாசத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்லுவியான்னு என்ன கேட்குறாரு. அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னாரு, இன்னைக்கு இந்த சாமி நீ செய்வியான்னு கேட்குறாரு. கரெக்டு தான் அவர் கேட்குற கேள்வி. இந்த வேலைக்கு வந்துட்டா செஞ்சுதானே ஆகணும். இந்த வேலைக்கு வந்துட்டா அதான் பழமொழி சொல்லுவாங்களே, இன்னும் நல்ல பழமொழி சொல்லுவாங்களே, என்ன பழமொழி சொல்லுவாங்க? சூப்பரா சொன்னார், கழுதைக்கு வாக்குப்பட்டா வாங்கித்தானே ஆகணும். பிரியமானவர்களே, அவ்வளவு பொறுமையாக தாழ்ச்சியாக அந்த வின்சென்ட் போல் அதை ஏற்றுக்கொண்டார். அப்படி சொன்ன உடனே அந்த தாய் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். நாம் கோபம் வந்து நம்முடைய மகளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக கோபத்தில் கல்லை எடுத்து எரிந்து விட்டோமே, ஆனால் அதையும் பொறுத்து கொண்டு தாழ்ச்சியோடு என்னை தாய் என்று ஏற்றுக்கொள்கிறாரே அந்த குருவானவர் என்று சொல்லி அந்த தாய் இனிமேல் நான் சாகும் வரை கோபமே படமாட்டேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் அந்த பெண்மணி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியும் அப்படிப்பட்டது ஒரு பொறுமையும் நமக்கு இருக்க வேண்டும். நம்மிடம் இருக்காது, இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இனி முதல் வாசகத்திலே தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்று மூன்று விதமான பயன்களை பற்றி சீராக்கினுடைய ஞான நூல் அழகாக சொல்கிறது. தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? தாழ்ச்சியோடும் பணிவோடும் நடந்து கொண்டால் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சீராக்கி ஞான நூல் இன்றைய முதல் வாசகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. ஒருவர் தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் அவர் எல்லோருக்கும் பிடிக்கும், ஆணவத்தோடு வாழ்ந்தால் யாருக்குமே பிடிக்காது. இரண்டாவது பயன் என்ன சொல்றாங்க? தாழ்ச்சியோடு நடந்து கொள்பவர்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் பரிவு கிடைக்கும். 3:18 சொல்லுகிறது சீராக்கி ஞான நூல். மூன்றாவது பயன் என்ன சொல்றாங்க? தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு கடவுள் தமது மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். கடவுள் தம்முடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். எல்லா புண்ணியங்களுக்கும் அடிப்படையானது எது? தாழ்ச்சி என்கிற புண்ணியம். எல்லா புண்ணியங்களுக்கும் அடிப்படையான புண்ணியம் எது? தாழ்ச்சி என்ற புண்ணியம். அதே போல எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையான பாவம், முதன்மையான பாவம் எது? ஆணவம். எனவே ஆணவம் என்பது தலையான பாவங்களில் ஒன்று, தாழ்ச்சி என்பது தலையான புண்ணியங்களில் ஒன்று. எனவே ஆணவத்தை தவிர்த்து தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நாம் அணிந்து கொள்வோம். அதை தான் அன்னை மரியாள் அணிந்து கொண்டார், அதை தான் ஜான் மரிய வியானி பெற்றுக்கொண்டார், அதை தான் வின்சென்ட் பால் அணிந்து கொண்டார். எனவே நம்முடைய வாழ்விலும் எப்படி தாழ்ச்சியோடு வாழ்ந்து இறைவனோடு மாட்சி அடைய முடியும் என்று நாம் சிந்தித்து ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்க அருள் வேண்டி செபிப்போம். ஆமென். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனித
இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் நாம் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறையறிவு பெறவும் விரும்புகிறார். முழுமனப்பற்றதலுடன் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அன்பின் இறைவா, உமது பணியை செய்வதற்கு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திரு அவை தலைவர்களுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். உம்மை போன்று தாட்சியும் பரிவும் அன்பும் நிறைந்த தலைவர்களாயிருந்து மக்களை நாணத்தோடு வழிநடத்த தேவையான அருள் வரங்களை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நீர் செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்று மொழிந்த ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஆணவத்தை விடுத்து தாட்சியோடு வாழவும், இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் மதிப்பிற்குரியவர்கள் என்று எண்ணி அனைவரோடு நல்லுறவுடன் வாழவும் வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்களை ஆசிர்வதியும். நான் தான் பெரியவன், நான் சொல்வதுதான் சரி என்று கூறி மகிழ்ச்சியை இழந்து விடாமல் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பாதுகாக்கும் ஆண்டவரே, இவ்வுலகில் உள்ள இளைஞர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் தூயவர்களாக வாழவும், நாளும் இறை நம்பிக்கையில் வளரவும், இவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் தேவையான ஆசிரை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எம் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. கரங்களை குவித்து கண்களை மூடி சிறிது நேரம் மௌனமாக செபிப்போம். எங்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களை வழிநடத்துகின்ற தகப்பனே, உமது பலிபீடத்தை சூழ்ந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதியும். அவருடைய எதிர்பார்ப்புகளை ஆசிர்வதியும், வேண்டுதலை ஆசிர்வதியும், அவர் குடும்பங்களை ஆசிர்வதியும். என்னென்ன தேவைக்காக வந்திருக்கிறார்களோ
அந்த தேவைகளை ஆசீர்வதியும். அவன் நினைக்கின்ற காரியங்கள், செய்கின்ற காரியங்கள், செய்ய நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்து நீர்தாமே அவர்களோடு தங்கியிருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் இன்று மாற்றும் திருவுணவா. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து திருவடி சேர்ப்பார். தரிசனம் தந்து திருவடி சேர்ப்பார். தரணியர் எம்மை இறைவா காப்பார். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. ரசத்தினில் கலக்கும் நீரின் துளியைப் போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. ரசத்தினில் கலக்கும் நீரின் துளியைப் போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. உரசல்கள் மறந்து நல்லுறவினில் வளர்வோம். உரசல்கள் மறந்து நல்லுறவினில் வளர்வோம். புதிய வானமும் பூமியும் படைப்போம். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து திருவடி சேர்ப்பார். தரிசனம் தந்து திருவடி சேர்ப்பார். தரணியர் எம்மை இறைவா காப்பார். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே.
கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றும் திருவுணவா உழைப்பை கொடுத்தோமே உழைப்பின் கனிகளை படைத்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிறைவேற்றும் இத்திருப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்துவின் இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறகு திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்ட முடிவில்லா சாவில் எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவென்றே பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பெயராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினரையும் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்றவர்களையும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் உடல் உள்ள சுகத்தின் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பலில் வாசிக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிக்க கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் தங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவார். சொந்தமே என வந்திடுவார். வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவார். நினைவாக என்னில் வந்த நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வார். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வார். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவார். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கழிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கழிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நேசமின்னில் தந்திடுவார். உன் பாசமின்னில் பொழிந்திடுவார். நேசமின்னில் தந்திடுவார். உன் பாசமின்னில் பொழிந்திடுவார். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடுவார். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடுவார். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவார். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. திருமண அறிவிப்புகள். அரசு குழி பங்கு கூரப்பேட்டில் வசிக்கின்ற திவ்யநாதன் சலேத் மேரி இவருடைய மகன் சின்னப்பராஜிக்கும் பணிகன்குப்பம் பங்கு பணிகன்குப்பத்தில் வசிக்கின்ற ஜோசப் புஷ்பா மேரி இவருடைய மகள் நிஷா ஃப்ளோரன்ஸுக்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமண அறிவிப்பில் ஏதாவது தடங்கள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களுடைய கடமை. அறிவிப்புகள். 31/8/25 இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. 1/9 திங்கட்கிழமை காலை திருப்பலி. 2/9/25 செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் செவ்வாய் மாலை திருப்பலி. 3/9/25 புதன்கிழமை காலை திருப்பலி. 4/9 வியாழக்கிழமை காலை திருப்பலி. 5/9/25 மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி. அன்று காலை 6:15 மணிக்கு வீட்டில் உள்ள நோயாளிகளுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்படும். 6/9/25 மாதத்தின் முதல் சனிக்கிழமை வழக்கம் போல மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தேர்பவனியும் அதன் பிறகு குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடும் நடைபெறும். எனவே இந்த மாதம் இருக்கின்ற குடும்பம் அருளானந்த குடும்பம். எனவே சரியாக மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று 6 மணிக்கு தேர்பவனியோடு கூடிய ஜெபமாலையும் ஜெபித்து அன்னையை மகிமைப்படுத்திய பிறகு குணமளிக்கும் ஜெப வழிபாடு நடைபெறும். 7/9/25 என்ற ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. இந்த வாரம் முழுவதும் இந்த வாரம் திருவழிபாட்டை வாசகம் வாசித்து நமக்கு திருவழிபாடு நடத்தி கொடுத்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துதலையும் கரம் தட்டி அவர் நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.
அடுத்த வாரம் சிறப்பிக்க இருப்போர் திருவழிபாட்டு சிறப்பிக்கின்றவர்கள் பாடற் குழுவினர் மற்றும் மவுண்ட் கார்மெல் சர்ச் யூடியூபில் வேலை செய்கிற உறுப்பினர்கள், பாடற் குழுவினர்கள் மற்றும் யூடியூப் சேனலுக்காக ஒர்க் பண்ணுற அனைவரும் சேர்ந்து திருவழிபாட்டை சிறப்பிக்கும்படி உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் மறைக்கல்வி படிக்கும் மாணவ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வழங்குபவர்கள் பிரகாஷ் ஜெனிஃபர் குடும்பத்தினர். இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரம் தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக ஞாயிறு மறைக்கல்வியில் கலந்து கொள்ள வேண்டும். எனவே இவர்களுக்கு 13ஆம் தேதி இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிறு மறைக்கல்வி பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு, நெய்வேலி மறைவட்டத்தில் பணியாற்றுகிற அனைத்து பங்குகளில் இருந்தும் ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் கருத்தரங்கு அவர்களுக்கு நடைபெறுகிறது. நம்முடைய பங்கு ஆலயத்திலே நடைபெறுகிறது. எனவே 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு 10 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு, மறைக்கல்வி கற்பிக்கின்ற மாணவ ஆசிரியர்களுக்கு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை அவர்களுக்கும், பங்கு ஞாயிறு மறைக்கல்வியிலே பங்கிலே பணியாற்றுகின்ற பயிற்றுவிக்கின்ற மறைக்கல்வி பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை அவர்களுக்கு கருத்தரங்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது. எனவே நெய்வேலி மறைவட்டத்திலிருந்து ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வார்கள். உங்களுக்கு எப்படி மறைக்கல்வி நடத்துவது, பிள்ளைகளுக்கு நடத்துவது என்று அதிலே உங்களுக்கு கற்பிக்கப்படும். ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். அதன் பிறகு மாணவர்களுக்கு அவர்கள் பயிற்றுவிப்பார்கள். பிள்ளைங்களுக்கு தான் மறைக்கல்வி ஆசிரியர் எடுக்கிறாங்கனாக்கா ஆசிரியர்களுக்கும் ஒரு மறைக்கல்வி கற்றுத்தரப்படுகிறது. எனவே அவர்கள் குழந்தைகளை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஒரு கருத்தமர்வு நம்முடைய நெய்வேலி மறைவட்டத்தின் சார்பாக, நெய்வேலியுடைய மறைவட்டத்தினுடைய VF வட்டார முதன்மை குரு பேரத்தந்தை வி. ஆல்பர்ட் தம்பிதுரை அடிகள் தலைமையிலே இந்த மறைக்கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு கருத்தமர்வு நடைபெறும். அதிலே மறைக்கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடன் காணிக்கையாக வந்த ஆடுகள் ஏலமிடப்படும். தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக இந்த சென்செக்ஸ் மறை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் 1 வாரத்துக்குள் இந்த சென்செக்ஸ் எடுத்து முடிக்கப்பட வேண்டும். உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் வீட்டின் தகவல்களை கேட்கிற போது அதை நீங்கள் அளித்து உதவி செய்யும்படி அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக இந்த தாஜ்மஹால், குலு மணாலி, சிம்லா இந்த சுற்றுலாவுக்கு செல்ல இருக்கின்ற பெயர் கொடுத்த கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவின் நக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
புனித உத்திரியனின் பாதுகாப்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஓடத்திலே